ஹல்லேலூயா. கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை, கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை என்ன? மாதாவை நமக்கு கொடுத்தது தான். நம்ம இங்கெல்லாம் கூடியிருப்பது மாதாவின் பரிந்துரையோடு சேர்ந்து தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ நம்ம இங்கே கூட்டத்தில் இருக்கும்போது மாதாவது பிரசன்னம் உண்டாகும். மாதாவது பிரசன்னம் எப்படி இருக்கும்? இயேசு இங்கே இருக்கிறார். அப்போது எங்கே இயேசு இருக்கிறாரோ அங்கே மாதா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பல நேரத்தில் பலவங்களும் இந்த கவுன்சிலிங் கால்ஸ் வரும்போது சாத்தானின் செயல் தான் எங்கிட்ட கேட்பாங்க, எங்கள் கிருபாசனம் பத்திரம் இங்கே அனுப்புது. அப்போது மிந்தானேத்து ஒருத்தர் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, கிருபாசனத்துக்கு நாங்கள் வரலான் இருக்கோம், கண்ணு தெரியாதவங்க 2 பேருக்கு கொண்டு வரோம், கண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இங்கே நிறைய அடையாளங்கள் இருக்கு. கண்ணு தெரியுமா? உனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் உனக்கு சந்தேகம் இருக்கே, கண்ணு தெரியுமான்னு நீ கேட்டுட்டே இல்லை எப்படி? அது எப்படி கண்ணு தெரியும்? மாதா பைபிளில் ஒரு அடையாளம் கூட செஞ்சது இல்லையே. எங்காவது பைபிளில் காமிச்சு கொடுங்க, மாதா எங்காவது அடையாளம் எங்காவது எழுதியிருக்கா? பிரைஸ் தி லார்ட். மாதா எங்காவது அடையாளம் செஞ்சுருக்காங்களா? எங்கே அடையாளம் செஞ்சுருக்காங்க? கானாவூரில் மாதாவை அடையாளம் செஞ்சாங்க. பைபிளில் மாதா அடையாளம் செய்கிறதுக்கு பைபிளே மாதா தான் கொண்டு வந்தது. இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததாரு? இறைவார்த்தை கொண்டு வந்ததே மாதா தான். அதை விட பெரிய அடையாளம் வேறு எதுவும் இல்லை. இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததாரு? மாதா தான். பிரைஸ் தி லார்ட். அப்போது பைபிளை வச்சு பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இந்த பைபிள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது, வார்த்தை கொண்டு வந்ததாரு? மாதா தான். பிரைஸ் தி லார்ட். அதை விட பெரிய அடையாளம் வேறு எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போது எப்போதும் ஒரு விஷயம், கடவுளின் அனுபவம் நம் வாழ்க்கையில் வருவதற்கு முன்னாடி அங்கே ஒரு என்னண்டாகும்? முதலில் யார் வருவா? மாதாவின் பிரசன்னம் அங்கே இருக்கும். கானாவூர் திருமண வீட்லேயும் மாதா முதல்ல இருந்ததுக்கப்புறம் தான் அங்கே கடவுளின் அனுபவம் வந்துச்சு. அதே போல் கார்மல் மலையில் 1 அரசர் 18வது அதிகாரம், 1 அரசர் 18வது அதிகாரம் எடுங்க, 44 வாசிங்க. 7ஆம் முறை அவன் சென்று பார்த்ததும், இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகின்றது என்றான். அப்பொழுது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய் விடும்படி சொல் என்றார். ஆகாபு பாலன் தேவனை வணங்கும்போது அங்கே கடவுள் எலியா வழியாக அங்கே என்ன செய்வார்? பஞ்சம் ஏற்படுத்துவார். நான் சொல்லாமல் இனி இங்கே மழை பெய்யாது. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் ஆகாபு என்ன செய்வார்? பஞ்சம் வந்ததுக்கப்புறம் அங்கே மனம் மாறி மீண்டும் மன்னிப்பு கேட்கும்போது ஏலியா மண்டி போட்டு ஜபிப்பார். எங்கே? கார்மல் மலை மீது. அப்போ கார்மல் மலை மேலே ஜபித்து கொண்டிருக்கும்போது 7 தடவை மண்டி போட்டு ஜபிக்கும்போது அங்கே முதலில் என்ன தெரியும்? மழை வரும். மழை என்ன? மழைன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் மழை என்ன? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி, கடவுளின் பிரசன்னம் வருவதற்கு முன்னாடி அங்கே என்ன? கையளவு மேகம் ஒன்று தோண்டிச்சு. முதலில் ஒரு எப்போது அடையாளம், அதுதான் மாதாவின் பிரசன்னம். அதுதான் கார்மல். அதே இடத்தில் தான் மாதா 775 வருஷத்துக்கு முன்னாடி காட்சி கொடுத்தாங்க. அங்கே கார்மலைட்ஸ் அப்படித்தான் உருவாச்சு. அப்போ எப்போதும் ஒரு விஷயம் கவனிக்கணும், ஏது குடும்பத்தில் மாதா இருக்கிறார்களோ, மாதாவது பிரசன்னம் இருக்கோ, அங்கே எப்போதும் இயேசுவின் அனுபவம் கிடைத்து கொண்டு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ சிலவங்க கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு ஜபிச்சு எங்களுக்கு ஒன்றும் நடக்கலை, இல்லை எப்போதும் பிரச்சனை துன்பம். இப்போ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டு எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, ஊர்லேயும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அது டென்ஷனில் சொல்கிறது, எங்களுக்கு சந்தோஷமே இல்லைன்னு. இப்போ ஒருத்தர் கேரளாவிலேருந்து கூப்பிட்டார். அப்போ நான் சொன்னேன், இப்போ நான் எங்களுக்கு இங்கே ஜபம் நடந்து கொண்டு இருக்கு, 4 ஜபமால சொல்லும் முதல்ல நிதானமாக உட்காந்து, அப்புறம் காலையில் கூப்பிடு.
நீ என்ன பிரச்சனைன்னு சொல்கிறியோ அதுக்கு வித்தியாசம் உண்டாகணும். அப்போ முதல்ல ஜபமாலை கையில் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். எப்போதும் மாதாவை கூட வைக்கணும். ஜபத்தில் சிறந்த ஜபம் ஜபமாலை மட்டும்தான். ஏன் ஜபமாலை சிறந்த ஜபமாக இருக்குது? ஜபமாலை ஏன் சிறந்த ஜபம்? ஜபமாலையில் என்ன இருக்குது? நிறைய பேர் தெரியாமையே இப்படி நம்ம ஜபமாலை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அது எதனால் ஜபமாலை சிறந்த ஜபமாக இருக்கிறதுக்கு காரணம், மொத்த பைபிள் இந்த ஜபமாலைக்குள், புதிய ஏற்பாடு மொத்தம் ஜபமாலைக்குள் உள்ளது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நற்செய்தி எதுக்குள் இருக்குது? ஜபமாலைக்குள் இருக்குது. அப்போது நற்செய்தி என்ன? நற்செய்தின்னா என்ன? நற்செய்தி இந்த மொத்த பைபிளில் என்ன போட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டில் இயேசு வரப்போகிறார், புதிய ஏற்பாட்டில் இயேசு உயிரோடு இருக்கிறார். அதுதான் நற்செய்தி. ஓகேவா? பழைய ஏற்பாட்டில் மொத்தம் வாசித்தா என்ன வரும்? இயேசு வரப்போகிறார். அதுதான் மொத்தம். பழைய ஏற்பாடு மொத்தம் இயேசு வரப்போகிறார். எங்கிருந்து? அதனால தான் அந்த கர்டனுக்கு என்ன சொல்லுவாங்க? திரைச்சீலை. இயேசு சிலுவையில் மரிக்கும்போது கடவுள் எங்கே இருந்தார்? திரைச்சீலைக்கு பின்னாடி கோவிலுக்குள் அதிபரிசுத்தமான இடத்திலிருந்து கடவுள் இறங்கி வந்தார். அந்த திரைச்சீலையை ஒடித்து ரெண்டாக பிளர்ந்து வெளியில் வந்தார். அதுதான் நற்செய்தி. முதலில் கடவுள், பழைய ஏற்பாட்டில் கடவுள் வெளியில் இருந்தார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் தூரம் இருந்தது. கடவுள் வெளியில் வேற இடம், மனிதன் வேற இடத்தில் இருந்தார். புதிய ஏற்பாட்டில் என்ன நற்செய்தி? கடவுள் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னோடு இருக்கிறார், அப்பமாக என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்குள் கடவுள் இருக்கிறார். அதுதான் நற்செய்தி. அது பிறருக்கு சொல்லணும். என் கடவுள் உயிரோடு என்னோடு இருக்கிறார், உயர்த்தெந்திரிச்ச கடவுள் என்னோடு இருக்கிறார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அது இருக்கிறார், அது சொல்கிறோன்னா அதோது மொத்த அடையாளம் தான் இந்த பைபிள். இந்த பைபிளோது புதிய ஏற்பாட்டோது மொத்தம் சாராம்சம்தான் இந்த, அது ஒரு ப்ரீஃப் தான் இந்த ஜபமாலை. இதைத்தான் நம்ம தியானிக்கிறோம், பைபிளை தியானிக்கிறோம். அப்போது பைபிள் என்ன இருக்குது இதை தெரியணும். நீங்கள் எப்படி இது உங்களுக்கு பிரயோஜனமாக, நிறைய பேருக்கு இதெல்லாம் யூஸ் ஆகிறதில்ல, அனுபவம் கிடைக்கிறதில்ல. இயேசுவை தெரியும், அவ்வளோதான். எங்கே இருக்குது? பிரெயினில் இருக்குது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவை நமக்கு தெரியும், இயேசுவை தெரியும். அது அனுபவமாக மாறணும்னா ஒரு இடத்துக்கு பயணம் செய்யணும். நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தோட பெரிய பயணம் எது? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? பூமியிலேருந்து சந்திரனுக்கு இல்லையா? சந்திரன் வர பயணம் செய்வோம். ஆனால் அதை விட ஒரு பெரிய பயணம் உள்ளது. அது எங்கே? கிறிஸ்துவர்கள் செய்ய வேண்டிய பயணம். உங்கள் மூளையிலிருந்து, பிரெயினிலிருந்து ஹார்ட்டுக்கு. அதுதான் ஜபம். பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை. நம்ம இறைவார்த்தை எல்லாம், இறைவார்த்தை இது ஜபமாலையின் வல்லமை என்ன? இது இறைவார்த்தை நிறைந்திருக்கு இந்த ஜபமாலையில். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவில் எத்தனை இருக்குது? 3 இருக்கா? அது கடவுள் சொன்ன இறைவார்த்தை தான். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதுலேயும் இறைவார்த்தை உள்ளது. அருள் நிறைந்த மாதிரியே அதுவும் இறைவார்த்தை பைபிள் உள்ளது. அது நம்ம சொல்லும்போது இப்போ நீங்கள் கவனிங்க, இறைவார்த்தை எதுக்கு இறைவார்த்தை கேட்கணும்? இறைவார்த்தை பற்றி சொல்லும்போது மெசேஜ், அது பவர் அப்போவே இறங்கி வரும். இறைவார்த்தை நிறைந்தது இந்த ஜபமாலை. இறைவார்த்தை என்ன? இறைவார்த்தை கடவுளின் வல்லமை. ரோமா 1வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. அப்போ இந்த நற்செய்தி கடவுளின் வல்லமை. அப்போ இதில் தடை இருக்கிறது என்ன? வெக்கம் வரும். அநேகம் பேருக்கு வெக்கம்னா இங்கே ஏதாவது அர்த்தம் என்னென்னா சோர்ந்து போவாங்க, உணர்வில்லை. பிரெயினில் இருக்க எல்லாத்துக்கும், புத்திக்குள் நற்செய்தி உண்டு. அந்த நற்செய்தியை இதயத்துக்கு கொண்டு வரணும், அப்போத்தான் அனுபவம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ப்ராசஸ்.
அநேகம் பேர் நான் ஜெபிக்கிறேன் விசுவாசம் இருக்கா? இருக்குது. விசுவாசம் எங்கே இருக்கும்? பிரெயினில் இருக்கும். புத்திக்குள் விசுவாசம் உண்டு. நான் சொல்கிறேன், கவனித்து கேளுங்க. இன்றைக்கி அதை நீங்கள் அனுபவப்படலாம். அதை இதயத்துக்குள் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அது இதயத்துக்குள் கொண்டு வராதனால்தான் நற்செய்தியின் வல்லமை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. அப்படின்னா ஜெபமாலை சொல்லியும் அது அனுபவமாய் மாறவில்லை. ரோமா 12வது அதிகாரம் 11 வாசிங்க. விடாமுயற்சியோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். இன்னொரு தடவை விட்டு. விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும். அதனா ஆர்வம் மிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். அதுதான் பிரச்சனை. அப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, ஆர்வம் கிடையாது. என்னமோ சர்ச்சுக்கு போறோம், திருப்பலிக்கு போறோம், இது வாடிக்கை ஆகிப்போச்சு. ஆனால் ஆர்வம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எசையா 66:2 என்ன சொல்லுது? கடவுளின் வார்த்தை மீது எப்படி என்ன இருக்கணும்? ஆர்வம். பயத்தோடும் எப்படி நம்ம இறைவார்த்தை வாசிக்கணும்? எசையா 66:2. எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் சொல்லுக்கு அஞ்சுவர் அப்படின்னு சொன்ன ஆர்வத்தோடு ஒவ்வொரு வார்த்தை மீதும். அப்படின்னா நீங்கள் இந்த ஜபமாலை சொல்லும்போது அது கவனித்து அது மீது ஒரு ஆர்வம் வேணும். அப்போ இது வல்லமை இறங்கி வரும். நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லாதனால் நமக்கு இந்த வல்லமையை அனுபவிக்க முடியவில்லை. நம்ம சர்ச்சுக்கு போவோம், திருப்பலிக்கு போவோம், அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்வினா பாவ சங்கீர்த்தனம் பண்ணுவோம். இப்போ இங்கே 2 வாரத்துக்கு ஒருக்கா பண்ணுறோம், மாதத்துக்கு போவோம். அதே மாதிரி இந்த தவ காலத்தில் 2 மாதம் உபவாசம் இருப்போம். போதும், ஞாயிற்றுக்கிழமை மாதத்துக்கு போயிட்டு வரோம், இப்படி தீர்ந்து போச்சு. நோ, அது இல்லை. ஒவ்வொரு நொடியும் கடவுளை நம்ம அனுபவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சீராக்கு அது கடவுளை அனுபவிக்கணும்னு சொன்னால் அது எப்படி அனுபவிக்கணும்? சீராக்கு வாசிக்க வரட்டும் இருங்க. ஹல்லேலூயா. அப்போ அதை அனுபவிக்கணும்னா அதில் என்ன இருக்கணும்? ஆர்வம் இருக்கணும். கடவுளை வழிபடணும்னா ஆர்வம் இருக்கணும். அதனால தான் நமக்கு வல்லமை தெரிய மாட்டேங்கி. இறைவார்த்தை கடவுளின் வல்லமை. நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது அங்கே அப்படியே வல்லமை இறங்குங்க. தீ தெரியும், அப்படி சூடு தெரியும். அதெல்லாம் நமக்கு தெரியணும், அனுபவப்படணும். ஏன்னா உயிருள்ள வார்த்தை. கடவுள் ஒரு காலமும் தவறான வார்த்தை சொல்ல மாட்டார். என் வார்த்தை ஒரு காலமும் மாறாது. லூக்கா 16:17 இந்த உலகம் அழிந்தாலும் என் வார்த்தை ஒரு காலமும் மாறவே மாறாது. அது வல்லமை உள்ளது. பிரைஸ் தி லார்ட். நமக்கெல்லாம் அனுபவம் இருக்க. இத்தனை காலம் ஆச்சு, எத்தனை வயசாச்சு? நமக்கு 40, 50, 60 வயசாகியும் நமக்கு இந்த அனுபவம் கிடைக்க மாட்டேங்குன்னு. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் நம்ம ஆர்வத்தோடு இறை வார்த்தையை நம்ம வாசிப்பதில்லை. ரோமா 12:11 அதுதான் சொல்லுது. இறைவார்த்தை எப்படி பயத்தோடு வாசிக்கணும். அதுதான் 66:2 சொல்லுது. பயமும் தாழ்மையும். எதுக்காக பயமும் தாழ்மையும்? அது இன்னொன்று தெரியணும். கடவுளோட திருவிழா என்ன? பிரைஸ் தி லார்ட். கடவுளின் திருவிழா என்ன? கடவுளை மகிமைப்படுத்துவது எப்படி? கடவுளை மகிமைப்படுத்துவது யோவான் 17:3. நீ எனக்கு கொடுத்த வேலையை நான் பூர்த்தீகரித்து நான் உன்னை மாட்சிப்படுத்தினேன் தானே இயேசு கிறிஸ்து சொல்வார். அப்போ வேலையை முடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். ஓகேவா? கடவுள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். இது நான் புரியறதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். இது மட்டும் புரிஞ்சால் போதும். ஒரே ஒரு ஃபஸ்ட்டு இது வச்சுக்கிடுங்க. ரோமா 1:16. கடவுளின் வல்லமை. ஏன் அந்த வல்லமை உங்களுக்கு அனுபவிக்க முடியல? அந்த வல்லமை வரும்போது என்னாகும்? அமைதி உங்களில் நிற்கும், மகிழ்ச்சி உண்டாகும், கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். வல்லமை வரும்போது. ஓகே. அதேபோல் உங்களுக்கு என்ன தேவை? கடவுள் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் கேட்கும் முன்னாடியே யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். அது எதில் இருக்குது? மத்தேயு 6:8 இருக்குது. அப்போ அப்படின்னா ஏதேன் தோட்டத்தை கடவுள் உருவாக்குனது எப்போது?
ஆதாமும் ஏவலும் பிறந்ததுக்கு அப்புறமா இல்லை, முன்னாடியே. அதில் மனிதனுக்கு தேவையானது எல்லாமே உண்டு. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஏதேன் தோட்டம் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அது ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோமானா இல்லை. ஏன்னா அந்த அனுபவம் நமக்கு இல்லை. நம்ம உள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் அனுபவம் இல்லை. நமக்கு தேவையானதெல்லாம் கடவுள் படைத்து வைச்சதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் நம்மளை கடவுள் அனுப்பியிருக்கிறார். அப்போது இது நமக்கு அனுபவம் இல்லை. அது கடவுளின் வல்லமை நம் மீது, அந்த அனுபவம், கடவுளின் வல்லமையோட அனுபவம் நமக்கு கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களுக்கு இந்த வியாதி வந்திருக்கு. இப்போ நான் சொன்னல, இவங்களுக்கு வியாதி, நிறைய பேருக்கு வியாதி உண்டு. ஆனால் பைபிள் வாசித்து அந்த வியாதியெல்லாம் நீங்கணும். நீங்கள் ஏனாலும் ஜபம்னா என்ன? முதல்ல ஜபத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. ஜபம் என்ன? ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் வேலை செய்கிற இடத்துல பெரிய பிரச்சனை, இல்லை வீட்டில் கடன் தொல்லை, இல்லை உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு துயரம் கொடுக்குறார்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க இவங்க, போலீஸ் கேஸு, அந்த கேஸு, இந்த கேஸு, அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் தனிமையில் இருக்கீங்க, எல்லோரும் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு எல்லோரும் உங்களை குற்றம் சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போது ஜபம் செய்யும்போது என்ன நடக்கும்? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. ஜபம் என்னென்னு தெரியணும் முதல்ல. நிறைய பேருக்கு அதே தவறு. ஜபம் செய்யும்போது என்ன நடக்கும்? நீங்கள் ஜபம் செய்கிறீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஓகே. இப்போ டீச்சராக இருக்கட்டும், பாக்கி பிரின்சிபல், டீச்சர்ஸ் எல்லாம் எதிர். இவங்க செய்யாத குற்றத்துக்கு இவங்களை குற்றம் சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி அங்கே எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு அங்கே இங்கே பிள்ளைகிட்ட எல்லாம் பேரை கெடுக்கிறதுக்கு அப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அதில் கொஞ்சம் பிள்ளைகளும் எதிர். அப்போ இவங்களுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, அந்த வேலையை விட்டுட்டு ஓடணும். வேலையை விட்டு ஓடனா கஷ்டம், சம்பளம் வராது. அப்போ ஜபிக்கிறாங்க. ஜபிக்கும்போது என்ன நடக்கும்? இவங்க ஜபிச்சா என்ன நடக்கும்? பிரைஸ் தி லார்ட். அப்போ ஜபம் என்னென்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அதை முதல்ல தெரியணும். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஜபம் என்னென்னா, ஜபம் செய்யும்போது என்ன ஆகும்? இந்த குற்றம் சொன்ன டீச்சர்ஸ் எல்லாம் கடவுள் எப்படியே சொர்க்கத்துக்கு எடுத்துக்கிடுவாரா? எப்படி தூக்கி, இல்லை அங்கேருந்து மிசைல் விடுவாரா ஒருத்தருக்கா? அதான் நடக்கும். நம்ம மனசில் அப்படி இருக்கும், இவங்க எல்லாம் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம், இல்லை ஓட்டிடணும். என்ன நடக்கும்? உங்கள் கையில் கொடை இருக்குது, ஓகேவா? கொடை கையில் வச்சுருக்கு. லேசாக தூரும்போது என்ன செய்வீங்க? எடுக்க மாட்டேங்க, அப்படியே நடந்து போகலான்னு. அப்போ கொடை யூஸ் பண்ணோன்னா என்ன வரும்? எப்போ யூஸ் பண்ணுவீங்க? மழை வேகமாக வரும். அப்போது என்ன ஆகும்னா, கொடை தான் ஜபம். அந்த மழை அப்படியே தான் இருக்கும், ஆனால் உங்கள் மேலே நீங்கள் நனைய மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போது கொடை இல்லைன்னா ஜபம் இல்லை. புரியுதா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, மழை போகிறதுக்காக இல்லை ஜபிக்க வேண்டியது. ஜபம்னா என்ன? மழை அப்படியே தான் இருக்கும், இன்னும் அதிகமாகும். ஆனால் உங்கள் கையில் கொடை இருந்தால், அதுதான் எஸ்ஐயா 43:2. நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்து போகும்போதும் அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். அதுதான் ஜபம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஜபம் தெரிஞ்சுக்கிடுங்க. சூழ்நிலை எல்லாம் அதே போல் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் கையில் பிரியாணி வாங்க காசு இல்லை, அதே போல் சொந்த வீடு வாங்க காசு இல்லை, குடிசை தான். ஜபம் செய்யும்போது என்னென்னா, உனக்கு பிரியாணி பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். நீ கஞ்சி குடித்தா கஞ்சி தான் உனக்கு எல்லாத்தோட பெரிய டேஸ்ட்டாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இது நிஜமாக சொல்கிறேன், அனுபவித்து பார்த்தா தெரியும். உனக்கு சொந்த வீடு இல்லை, ஆனால் ஜபிக்கிற வீடு வேணும்னு. உனக்கு சொந்த வீடு இருந்தாலும் நீ எப்படி சுகமாக இருக்கிறியோ அதை விட சுகமாக அந்த குடிசைக்குள்ளால் தூங்க முடியும். அதான் கொடை. ஹல்லேலூயா. கணவன் குடிக்கிறார், இல்லை மாதிரி சண்டை போடுறாங்க, வீட்டில் பிரச்சனை, அமைதி இல்லை, எல்லாம். ஜபிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக தெரியும். ஜபித்ததுக்கப்புறம் அவர் செய்வது என்னன்னு அவங்க அறியவதில்லை. அந்த ஒரு எண்ணம் உனக்கு வரும். அவங்கள மன்னிக்க தோணும், அதை அட்ஜஸ்ட் பண்ண தோணும். பிரைஸ் தி லார்ட். அட்ஜஸ்ட் பண்ண முடியாத கணவன், அட்ஜஸ்ட் பண்ண முடியாத மனைவி இருந்தால் உங்களிடம் கொடை இல்லை, மழை பெய்து கொடை இல்லை. அதனால தான் உங்களுக்கு நனைவு நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். தீ உங்களுக்கு சூடாக தெரியுது. ஜபம் தேவை. பிரைஸ் தி லார்ட். ஜபம் என்ன?
அதுதான் ஜெபமாலை. ஜெபமாலை என்ன? அதை இறைவார்த்தை. அப்போ இறைவார்த்தை உங்களுக்கு ஏன் பிரயோஜனப்படவில்லை? அதுதான் நம்ம இப்போ தியானித்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இறைவார்த்தைக்கு என்ன? நம்ம ஆர்வம் கிடையாது, ஆர்வம் இல்லை. ஆர்வம்னா என்ன? அது ஜோஷுவா 24:14 வாசிங்க. இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் கடவுளை வழிபடும் போது, ஊழியம் புரியும் போது என்ன செய்யணும்? உண்மையும் நேர்மையும், சின்சியர் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மையோடு கடவுளிடம் வழிபடணும். உண்மை நம்மகிட்ட உண்மை இல்லை, சின்சியரும் இல்லை. ஏன்னாச்சும் கிடைக்கும், நம்ம எழுதி வச்ச விஷயங்கள் நடக்கணும், அதுக்காகத்தான் ஜெபமாலை சொல்கிறோமோ தவிர அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. பிரைஸ் தி லார்ட். உண்மை இல்லை. இந்த ஜபத்தோட பிரச்சனை தான். நிறைய பேருக்கு ஜபம் செய்த அனுபவம் படாததுக்கு காரணம், நீங்கள் நல்லா கவனிச்சிட்றீங்க, கடைசியில் நான் ரிவைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அதில் உண்மை இல்லை, சின்சியாரிட்டி அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லை. அப்படின்னா சின்சியாரிட்டிக்கு என்ன சொல்லுவாங்க? ஈடுபாடு இல்லை. ஈடுபாடு சின்சியாரிட்டி, சின்சியராக செய்யணும். அது இல்லாதனால தான் இந்த பிரச்சனை. அப்போ இதுக்கு முன்னாடி வேறு விஷயம் தெரியணும். கடவுளின் விருப்பம் என்ன? கடவுள் நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு கடவுள் விரும்புகிறார். கடவுளின் விருப்பம் இருக்கும் இல்லை ஒன்றும் இல்லையோ. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு விருப்பம் உண்டு. உங்களுக்கு தந்த வேலையை கடவுளை மகிமைப்படுத்தணும், அதுதான் முக்கியம். கடவுளை மகிமைப்படுத்தணும்னா எப்படி? மாட்சிப்படுத்துவது எப்படி? நான் தந்த வேலையை நிறைவேற்றினேன். கடவுள் என்ன வேலையை நமக்கு கொடுத்துருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். கடவுள் கொடுத்த வேலை ஒன்று உண்டு. நற்செய்தி அறிவிக்கணும்னா, நற்செய்தி அறிவிப்பது அது ஒரு பிரான்ச்சு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது வேணும். நீங்கள் எப்படின்னா, என்னோட ஆசை என் பையன் ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும், ஹிந்தி மாஸ்டராக வரணும்னு. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஹிந்தி படிக்கணும் இல்லை? அவன் போய் ஹிந்தி படிக்காமையே என் ஆசையை நிறைவேற்ற முடியுமா? அப்போ என்னோட ஆசை என்னவாக இருக்கணும்? அவன் ஹிந்தி ஸ்காலர் ஆகணும்னு ஆசையாக இருந்தால் தான் அப்புறம் இருக்கும் அவன் ஹிந்தி படிப்பிக்கணும்னு. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன புரியுதா? அப்போ கடவுள் என்ன ஆசைப்படுறார்? யோவான் 6:28-29. அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் விரும்புகிற மாதிரி எங்கள் செயல்கள் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? எங்கள் வேலை என்ன? இயேசு அவர்களை பார்த்து, கடவுளை அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை நம்புவது தான் கடவுளுக்கு விருப்பமான செயல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை நம்பணும்னா நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க? இயேசுவை மூளையில் வச்சுருக்கோம். நம்புறது மூளை நம்புமா? மூளை நம்பினா போதுமா? நம்ம எல்லாரும் நம்பிக்கையை மூளையில் வச்சுருக்கோம். இதயம் நம்பணும். அதுதான் ரோமா 10:9. இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால். அப்படின்னா நம்பிக்கை எங்கேருந்து வரணும்? இதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாயால் வரும். வாயால் இயேசு ஆண்டவர்னு நீங்கள் சொல்லணும். அதே போல் உள்ளத்தில் நம்ம நம்பணும் அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு. ஆனால் நம்மளோட நம்பிக்கையில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கேருந்து இங்கே போகிறது ஒரு பெரிய பயணம். அதில் நடுவாலோ அதுக்கு தடைகள் உண்டு. நான் சொல்கிறது புரியுது, உங்களுக்கு தெரியறக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடத்துக்கு பயணம் செய்கிறீங்க, உங்களுக்கான ரெஷிப்பு, நீங்கள் கடன், உங்களுக்கு நிறைய கடன் பெற்றிருக்கீங்க. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போனால் உங்களுக்கு அங்கே பணம் இருக்குது. ஆனால் நீங்கள் திருப்பூர் தாண்டி போக முடிய மாட்டேங்க உங்களால். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன புரியுதா? எப்படியெல்லாம் போய் சுற்றி பார்த்தாலும் அங்கே திருப்பூரில் ஸ்டாப் ஆகிறது, அங்கே தடையாகுது. ஈரோடு ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த நம்பிக்கை இங்கேருந்து இங்கே வரணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லோரும் இதுதான் நம்பிக்கைன்னு நினச்சிட்டு இருக்கோம். இயேசுவோட நம்பிக்கை, இயேசு மீது நம்பிக்கை இருக்கானா? நம்ம எல்லோரும் சொல்கிறோம், ஆமாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை எங்கே இருக்கிற நம்பிக்கையாக இருக்குது? இங்கே. 6 பயணத்தை முடித்து இதுக்குள் வரார்களோ, இதயத்துக்குள் வரார்களோ, அப்போது
இறைவார்த்தை என்னவா மாறும்? கடவுளின் வல்லமையை மாறுற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அநேகம் பேருக்கு நம்பிக்கை உண்டு, ஆனால் இயேசுவை அனுபவிக்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா? இது புரிஞ்சால் தான் உங்களுக்கு நீ அடுத்து சொல்ல போகிறது புரியும். அப்போ நமக்கு நம்பிக்கை இருக்குது, இயேசு மீது நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை இருக்குது, இயேசு உயிர் தெந்திரிச்சார், எல்லாம் நம்பிக்கையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குது? பிரெயினில் தான் இருக்குது. அது உள்ளே வரணும், இதயத்துக்கு வரணும். இதயத்தில் வரும்போது தான் ரிஷிப்பு எப்படி கிடைக்கும்? நீ வாய் வழியாக இயேசு ஆண்டவர்னு அறிக்கையிட்டு மரித்த இயேசுவை ஆண்டவர் உயர்த்தெந்திரிக்க செய்தார்னு இதயத்தில் நீ நம்பும்போது நீ ரட்சிக்கப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இந்த பயணத்தின் டெஸ்டினேஷன், பயணத்தோது முடிவு. அதுக்கு தான் நம்ம வரணும். இயேசு ஆண்டவர்னு அறிக்கையிடணும். அது இதயத்தில் இருந்தால் தான் அந்த அறிக்கை இட முடியும். பிரைஸ் தி லார்ட். அறிக்கை எப்படி இடுவது? அதுக்கு அர்த்தம் என்ன? அறிக்கை இடுவது புத்தியில் இருக்கும்போது ஒரு அறிக்கை, இதயத்தில் வரும்போது வேறு அறிக்கை. அது ஏன்னா நான் சொன்னல, புத்தியில் இருக்குது நம்பிக்கை, இதயத்துக்கு வரலையானு. அது ரோமா 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்லுது? நீ வாயால் அறிக்கை இடணும், இதயத்தில் இயேசு மரித்தவரிலிருந்து உயர்த்தெந்திரிக்க செய்தார்னு நம்பணும். அதுதான் இதயத்துக்கு வர்ற நம்பிக்கை. இங்கேருந்து இங்கே வரும்போது அதுதான் நம்பிக்கை. ஓகேவா? அப்போ இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையை சொல்லுங்கள், எப்படி நீங்கள் அறிக்கையிடுவீர்கள், நம்புவீர்கள். அதுதான் பிரைஸ் தி லார்ட். இப்போது நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் சொல்கிறார் உனக்கு கேன்சர், நீ 3 மாதம்தான் இவங்க இருப்பாங்க, இல்லை நீங்கள் இருப்பீங்க. அப்போ டாக்டரை பார்த்து சொல்லணும், கேன்சர் இல்லை, ஆண்டவர், என் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அவர் மரித்தவர் இல்லை, உயர்த்தெந்திரிக்க செய்தவர். அவர் உயர்த்தெந்திரிக்க செய்தால் நானும் உயர்த்தெந்திரிக்குவேன். கேன்சர் உயர்த்தெந்திரிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அதை நம்பணும். கடன் வந்துருச்சு, பேங்கில் நோட்டீஸ் வருது, உனக்கு இந்த வாரத்தில் நாளானைக்கு உன் வீடு ஜப்தாக போகுது, வீடை காலி பண்ணும். பேங்கோ ஜப்தியோ இல்லை, ஆண்டவர் என் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் கடவுள் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வீடு ஜப்தானால் என் கடவுள் இந்த உலகத்திலேயே பெரிய வீடு எனக்கு கட்டி கொடுப்பார், அரண்மனை இந்த ஊர்லேயே எனக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நம்பிக்கை. அது இங்கே இருந்தால் சொல்ல முடியாது, இங்கே வந்தால் தான் சொல்லணும். கூலா நீ உனக்கு என்ன செய்யணுமோ, என் கடவுளை அனுமதிக்காமல் என்னை இந்த வீட்டிலிருந்து நீ இறக்கி விட முடியாது. அப்படி இறக்கி விட்டால் அது கடவுள் எனக்கு வேறு நுழைவாய் வைத்திருக்கிறார், அதுக்காக நான் இறங்கி போவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் கிடைக்குமா? பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம என்னென்னா, நம்ம தொடங்கினது ஜெபமாலையிலிருந்து தொடங்கணும். இறைவார்த்தை கடவுளின் வல்லமை. அது எப்படி இது ஒரு பயணம், இது நமக்கு பிரயோஜனம் வரணும், இது வல்லமையாய் மாறணும்னா இதுக்கு என்ன செய்யணும்? அதில் சின்சியாரிட்டி இருக்கணும் இல்லையா? சின்சியாரிட்டிக்குன்னா ஈடுபாடு, சின்சியாரிட்டி அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் 2 இருக்கணும். நம்பிக்கை, அது நம்பிக்கையும் சின்சியாரிட்டி எப்படி வரும்? அது இங்கேருந்து இதயத்துக்கு வரணும். அதான் ரோமா 10:9. பிரைஸ் தி லார்ட். நமக்கெல்லாம் இது வல்லமை கொடுக்காத காரணம் ரோமா 12:11. ஏன்னா அதில் எப்படி இருக்கணும்? ஈடுபாடோட இல்லையா? ஆர்வத்தோடு வேணும். ஆர்வம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் என்ன சொல்கிறார்? கடவுளுக்கு விருப்பம் என்ன? நீ என்ன வேலை செய்யணும்? இயேசு மீது நம்பிக்கை வைக்கணும். இயேசு மீது நம்பிக்கை எங்கே வைக்கணும்? இதயத்துக்குள் வைக்கணும். நம்ம எல்லாம் நம்பிக்கை எங்கே வச்சுருக்கோம்? மனசுக்குள்ளே வச்சுருக்கோம். நம்ம எல்லாம் என்ன நினைக்குவோம்? வீட்டில் ஒரு ஃபீஸ்ட் வச்சா போதும், சர்ச்சில் பேப்டிசம் நல்லா கொண்டாடினா போதும், அதே போல் ஃபாதர் வந்து வீட்டை ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ளஸ் பண்ணுவார், ஈஸ்டர் கொண்டாடினா போதும், கிறிஸ்மஸ் கொண்டாடினா போதும், வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் போதும், திருப்பலிக்கு போயிட்டு வந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஜெபமாலை தினமும் சொல்லிக்கலாம். கிறிஸ்தவ வாழ் சூப்பர், நான் பெஸ்ட். நோ, இதெல்லாம் ரோமா 12:11 என்ன சொல்லுது? ஆர்வத்தோட கடவுளை வழிபடும். ஆர்வம் இல்லை.
நிச்சயமாக ஆர்வம் இல்லை. குடும்ப ஜபம் எல்லாம் செய்கிறது நான் சில நாளில் குடும்ப ஜபம் அதனால் செய்கிறது மிஸ் ஆயிரும். ஏன்னா ஆர்வம் காணலைன்னா நான் செய்ய மாட்டேன், அது பாவம்தான். பாவசங்கீர்த்தனத்தில் அதுன்னு சொன்னேன். ஏன்னா ஆர்வம் கண்ணுக்கு தெரியலன்னு நான் செய்ய மாட்டேன், ஆனால் தப்பு அது. பிரைஸ் தி லார்ட். ஆர்வம் வேணும். நம்ம எப்படின்னா எங்காவது வெளியில் போகணுன்னா குடும்ப ஜபம் ஸ்பீடாயிரும். அரை மணி நேரம் சொல்கிற ஜபமால 10 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு தெரியுமா, முடிஞ்சிடும். அது என்ன ஆர்வம் இல்லாத ஜபம் ஆயிரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆராதனைக்கு தேவை என்ன? ஆராதனை செய்யணும்னா முதல்ல என்ன வேணும்? ஆராதனை செய்யணும் கடவுளை. ஆராதனை செய்யும்போது தான் கடவுள், அதுவும் ஜபத்தோடு ஜபம் செய்கிறதுக்கு வார்த்தை வேணும். கடவுளை ஆராதிக்கணும், கடவுளை சார்ந்திருக்கணும். ஆராதனைனா கடவுளை சார்ந்திருக்கணும், டிபெண்ட் ஆன் காட். கடவுளை டிபெண்ட் பண்ணுறதுக்கு கடவுள் என்ன செய்தார்? 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்வு எடுத்தார். ஓய்வு எடுத்து காமிச்சதே இதுக்காக. ஆராதனை நீங்கள் கடவுளை செய்யணும்னா உங்களுக்கு ஓய்வு தேவை. பிரைஸ் தி லார்ட். வேலைக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டுறணும், இல்லை அது மாதிரி கிளியராக்கணும். வேலைக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டு அது மொபைலையும் ஆஃப் பண்ணிடணும். வீட்டை ஃப்ரண்ட்லேருந்து லாக் பண்ணிவிட்டு பின்னாடி வழி நீங்கள் வரணும். புரியுதா? மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு கடவுள் கூட 1 மணி நேரம் உட்காருங்க. அப்படி உட்காருங்க. நீங்கள் எஃபெக்டிவாக கடவுளுக்காக, அதுதான் ஆர்வம்னு சொல்கிறது. எஃபெக்டிவாக நம்ம கடவுளுக்காக ஜெபிக்கிறது இல்லை. 10 நிமிஷம் ஜெபிக்கிறோம். ஏன்னா 1 மணி நேரம் உட்கார்ந்த மாதிரிலாம் தெரியும். ஆனால் உங்கள் நினைவெல்லாம் எங்கே போகும்? எங்கெங்கேயோ போயிடும், எங்கேயோ போகும். அதுக்கு நடுவில் ஃபோன் வரும், அதுக்கு நடுவில் கதவை தட்டுவாங்க. அப்போ தான் சாத்தம் கதவை தட்ட வைக்குவா. அப்படி அப்போது இங்கே ஜபிச்சுட்டு உட்காந்துருப்பேங்க. கிச்சனில் அடுப்பில் வச்சுட்டு வந்து உட்கார்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பப்போ நினைவோம், இப்போ வெந்திருக்குமா வெந்திருக்குமா வெந்திருக்குமா. பிரைஸ் தி லார்ட். இது இல்லை. என்கிட்ட நிறைய பேர் இதை குக்கிங் பண்ணிவிட்டு ஜபிக்கிறவங்க இருக்காங்க. எத்தனை பேர்? பிரைஸ் தி லார்ட். அப்போ இது ஆராதனை ஆகாது. ஓய்வு ஆராதனைக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்போ இந்த நம்ம இப்போ கடைசியில் இதை முடிச்சிடலாம். பிரெயின்லேருந்து, உங்கள் புத்தியிலேருந்து இதயத்துக்கு நம்பிக்கையை கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுமா? எப்படி அறிக்கை இடுவதுன்னு நான் சொல்லி தந்தேன்ல, அந்த நம்பிக்கை அதுதான். ஏது சூழ்நிலையிலையும் என்ன எதிர்பாராமல் துயரம் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வரும்போதும், இந்த துன்பம் இல்லை மிஸ்ஸியா, துன்பம் இல்லை ஆண்டவர், என் இயேசுதான் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதை சொல்லணும். அப்புறம் இந்த பிரச்சனைக்கு உயர்வு உண்டாகும். இது அழிந்து போகிற, என்னை நான் அழிந்து போகிறவன் கிடையாது. என் கடவுள் உயர்த்தெந்திரிச்சு அவர் உயிரோடு இன்னும் இருக்கிறார்னா நான் அவரோடு சேர்ந்து நானும் இருக்கிறேன். என் கடவுள் மரித்த கடவுளாக இருந்தால் இது அழிந்து போகிறது, நானும் மரித்து விடுவேன். ஆனால் நான் என் கடவுளோடு இருக்கிறனால் ஒரு காலம் இதுக்கு அழிவு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் விஷயம். இது அழியாது, அழியறதுக்காக இல்லை. இந்த பிரச்சனை என் வாழ்வில் வந்திருக்கு, உயர்வுக்காக வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். அதை நம்பணும். நம்பும்போது உயர்வு காண முடியும் உங்களால். ஆனால் அது எப்படி அது செய்யணும்னா, இதுதான் ரகசியம். இந்த ரகசியம் எல்லாருக்கும் கிடச்சிருக்கா? எல்லாருக்கும் முடியுமா? முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மத்தேயு 11வது அதிகாரம் 25வது வசனம். அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். பிரைஸ் தி லார்ட். இது வெளிப்படுத்தி கொடுப்பது குழந்தைகளுக்கு மட்டுமே. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இது வெளிப்படுத்தி கிடைக்காது. அவங்க புத்தியில தான் ஞானியாகவும் என்னவா இருக்கார்கள்? அறிஞராயிருக்கிறார்கள். புத்தியில் தான் இருக்கிறார்கள். ஞானத்தை புத்தியில் வைத்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்குத்தான் அறிவிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்போது இறைவார்த்தை வல்லமையாய் மாறணும்னால் நீங்கள் குழந்தையாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். குழந்தைக்கான குணாதிசயம் என்னெல்லாம்? பிரைஸ் தி லார்ட். குழந்தை புத்தியை யூஸ் பண்ணாது ஃபஸ்ட்டு. ஓகேவா? கண்மூடித்தனமாக எங்கள் ஒரு குழியை தோண்டி வச்சு, நான் சொல்கிறேன், குழி மேலே இது வச்சா அது விழுகுமா இல்லையா? அப்பா சொன்னால் அது குடிச்சிடும். மேலேருந்து கையை காமிச்சா குதிக்கும். பிரைஸ் தி லார்ட். விழுகுவோம், விழுந்துருவோம். அப்பா பிடிக்கலன்னா விழுந்துருவோம், அதெல்லாம் நினைக்காது. பிரைஸ் தி லார்ட். இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தீ பற்றிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இங்கேருந்து நிறைய பேரை குதிக்க சொல்கிறாங்க. ஒரே ஒரு குழந்தை குதிக்கும். ஏன்? அதுக்கு அப்பாவது சவுண்டு கேட்டுச்சு.
அது குதிச்சிடும். அப்பா பிடிச்சிக்குவார், எங்கேயா இருந்தார் கூட்டத்தில், எங்கள் அப்பா அது சவுண்டு கேட்டுச்சு குதிக்கிறார். குதிடான ஒரு சவுண்டு கேட்டால் அது குதிக்கும். பிரைஸ் தி லார்ட். புத்தியை யூஸ் பண்ணாது, கண்மூடித்தனமாக நம்பணும். கண்மூடித்தனமாக இதுக்கு இது தேவையா அது தேவையா, டிபெண்டன்சி, அடுத்தது சார்ந்து இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சார்ந்து இருக்கணும். எதுக்கும் எனக்கு என்ன செய்தாலும் குழந்தை என்ன சொல்லும், எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், எங்கள் அப்பா வரட்டும், அப்பா வரும்போது வாங்கிட்டு வருவார். அப்பா பாக்கெட்டில் அப்பா கூலி வேலைக்கு போகிறாரா என்னன்னா அதுக்கு தெரியாது. கார் ஓட்டிகிட்டு போகும்போது யாராவது கார் ஓட்டு போது எங்கள் அப்பாட்ட சொல்லி நானும் கார் வாங்குவேனே அப்படின்னு சொல்லும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொன்ன புரியுதா? அதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரியாது. வெகுளித்தனம். பிரைஸ் தி லார்ட். டிபெண்டன்சி, அது கடவுளுக்கு அதுதான் பிடிக்கும். அதனால்தான் ஏதேன் தோட்டத்தில் கடவுள் சொன்னார், நல்லது கெட்டது அறிய இந்த பழத்தை, இந்த மரத்தில் உள்ள பழத்தை உண்ணாதை. நல்லது கெட்டது நீ தெரிஞ்சிட்டா நீயே உன்னது நல்லது கெட்டதை முடிவு பண்ணிக்கிடுவ, அப்புறம் என்னை சார்ந்து இருக்க மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மளை படைத்ததே கடவுளை சார்ந்திருப்பதுக்காகத்தான். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான், அதுதான் விஷயம். நல்லது கெட்டது அறியும் இந்த மரத்தின் கனியை உண்ணாதை. எனக்கு இது நல்லதா எனக்கு இது கெட்டதான்னு அப்புறம் நமக்கே தெரிஞ்சு நம்மளே யோசனை பண்ணிடுவோம். அப்போ கடவுளை சார்ந்து இருக்க வேண்டிய தேவை வராது. கடவுளை சார்ந்திருப்பது தான் ஆராதனை. மனிதனை படைத்ததே அதுக்குத்தான், கடவுளை ஆராதிப்பதுக்குத்தான் நம்மளை படைத்தது. ஆராதிப்பது என்ன? கடவுளை சார்ந்திருப்பது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ சார்ந்திருக்கணும். மூணாவது தாழ்மை. எப்படி தாழ்மை ஆகிறது? தாழ்மையாகி காமிங்க. தரையில் படுத்தா தாழ்மை ஆயிடுவோமா? செருப்பு ஓடாமல் நடந்தால் தாழ்மை ஆயிடுவோமா? இந்த கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல கோட் ஷூட் உள்ளவன் தாழ்மையாகணும், அந்த இதெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு அப்படி போனால் தாழ்மையாக முடியுமா? எப்படி தாழ்மையாவது? நான் மூணு விஷயம் சொன்னேன். குழந்தையாக மாறணும்னா என்ன? ஃபஸ்ட்டு வெகுளித்தனம், புத்தியை யூஸ் பண்ணாதீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் இங்கே வர்ணங்கானம் போனேன்ல, நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஞானஸ்தானில் எடுக்கலை, ஹிந்துவாக இருந்தபோது வர்ணங்கானம் அல்ஃபோன்சாமா போது அங்கே சர்ச்சுக்கு போனோம், பாலா பக்கத்தில். அப்போ என்ன கூட்டிகிட்டு போனாங்க, ஒரு பக்கத்து வீட்டுக்கு அங்கே ஃப்ரீயாக கூப்பிட்டு போனாங்க. அவங்க ஒரு பஸ்ஸு வச்ச போது என்னையும் ஏறி உட்கார சொன்னாங்க. அவ்வளோ கஷ்டம். அப்போ அங்கே டிகிரி ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டில் ரொம்ப கஷ்டம். டெய்லி மத்தியானம் ஆனால் பார்ட் டைம் ஜாப் எங்காச்சும் தேடிட்டு இருப்பேன். அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா கேரளாவில் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ரொம்ப பேர் மோசமான பேர், ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க, இல்லை பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ நானும் மத்தியானம் போய் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, வீட்டில் அவ்வளோ கஷ்டம், வேலை கிடைக்காது. அப்போ பர்ணங்காரம் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ பர்ணங்காரம் கூட்டிகிட்டு போய் அல்ஃபோன்சாமா ஜபிக்கிற ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே எல்லோரும் ஜபிச்சுட்டு இருந்தாங்க. நான் என்னென்னு கேட்டபோது இங்கே 3 விஷயம் கேட்டாங்கன்னா நடக்கும். அப்போ நான் இதெல்லாம் யோசிக்கலை. இது இவங்க சொல்கிறது கிறிஸ்தவர்களுக்கு தானே நடக்கும், இல்லை இந்துக்கு நடக்குமா? அதெல்லாம் இல்லை. நானும் இங்கேருந்து யோசித்தேன் என்ன கேட்கலான்னு. அப்போ எனக்கு தோணுச்சு, டிகிரி ஃபஸ்ட் இயர் என் வாழ்க்கையில் அன்னைக்கு நான் நினச்சிருந்தது, எனக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, நல்ல லெதர் செருப்போ ஷூவோ இல்லை பிளாஸ்டிக் செருப்பு தான் போட்டிருப்பேன். அப்போது என் வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு நல்ல ட்ரெஸ் போட்ட டையெல்லாம் கட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டை, ஷூவு, இன்ஷர்ட் பண்ணிவிட்டு பைக்கு. அது நான் பார்த்தது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனப்போ எங்கள் சொந்தக்காரங்களே ஒருத்தர் இருக்கார், மெடிக்கல் இருப்போம். அவர் பைக்கில் தான் கல்யாணத்துக்கெல்லாம் வருவார், டையெல்லாம் போட்டு ஷூ போட்டு அந்த பேக்கெல்லாம் வச்சு. இப்போ என் வாழ்க்கையில் நான் நினச்சிருந்தேன் இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு ஜாபு மெடிக்கல் ரெப்பு தான். மெடிக்கல் ரெப்பு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கும், நல்ல இதெல்லாம் டையெல்லாம் போட்டு இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்க. அப்போ நான் அங்கே அல்ஃபோன்சாமா அந்த ரூமில் போய், அம்மா 3 விஷயம் கேட்கலாம், நான் 3 எனக்கு மெடிக்கல் ரெப்பா வேலை கொடு அப்படின்னு கேட்டேன். 3. ஏன்னா 2 வேறு கேட்டேன்னா இன்னும் இதை தவிர அதுக்கு ஏதாச்சும் கிடச்சிருச்சுன்னா வேண்டாம், எனக்கு மெடிக்கல் ரெப்பாகவே கிடையாது. டிகிரி ஃபஸ்ட் இயர். அப்போ எனக்கு இதே தெரியாது, மெடிக்கல் ரெப்புக்கு மினிமம் டிகிரி வேணும். நான் +2 முடித்தா அப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது என்னாச்சு, வல்லமையாய் மாறிச்சு. ஜெபமாலை தெரியாது, அருள் நிறந்த மாதிரியே தெரியாது, பரலோக மந்திரமும் தெரியாது. ஆனால் ஜபித்தது கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சு. தாவிதின் மகனேன்னு பர்த்திமியூஸ் கூப்பிட்ட போது ஏசு தாவிதின் மகனா? இல்லை. ஆனாலும் ஏசு காதில் எப்படி கேட்டுச்சு? அது வல்லமையுள்ள ஜபம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள ஜபம். தாவிதின் மகனேன்னு
கேட்டபோது இயேசு நின்னார். அது அங்கே இயேசுக்கு கேட்டுச்சு. நான் அங்கே உட்காந்து ஜெபிக்கும்போது, ஏன்னா அந்த ஜபத்தில் ஒரு அர்த்தம் இல்லை. வேறு யாராச்சும் கேட்டாங்கன்னா, இதெல்லாம் என்னடா இது, உனக்கு என்ன புத்தி இருக்குது, புத்தியே இல்லையா, என்ன வெளியில் வந்து கூப்பிட்டு மெடிக்கல் ரெப்பெல்லாம் நீ கேட்குறியா, அதுக்கு டிகிரி வேணும்னு தெரியாதான்னு கேட்டால் அப்போ தான் நான் யோசிக்குவேன். அதெல்லாம் கடைசி வரை நான் யோசிக்கல. பிரைஸ் தி லார்ட். இதே மாதிரி வேலை தேடினேன். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது. அது என்னென்னா, ஃபினாயில் தூக்கிட்டு போய் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் வேறு இடத்துல. ஃபினாயில் பண்ணுற கம்பெனி. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஃபினாயில் போனவ அப்போ நான் நினச்சேன், அதெல்லாம் மறந்துட்டேன். ஏதோ ஒரு வேலை கிடச்சது, தினமும் 10 ரூபா சம்பளம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதுக்கப்புறம் அதே கம்பெனியில் ஒரு 10-15 நாள் வேலை செய்யும்போது ஒரு நாள் பார்க்கும்போது லாரி வந்து நிற்கிது. அங்கே கொஞ்சம் பெட்டியெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. அங்கே முதலாளி ஒரு குஜராத்தி, நானும் சேர்ந்து அதெல்லாம் இறக்கி வச்சப்போ அவர் கூப்பிட்டாரு. இன்னொருத்தர் 2-3 பேர் உட்காந்தாங்க. சொன்னாங்க, நீ ஸ்டூடெண்ட் தானே, உங்கள் காலேஜில் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம், உன் ஃப்ரெண்ட்ஸோடு டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அம்மா அப்பாலாம். இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒரு மெடிக்கல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கான் ஹைதராபாத்தில், எலிகென்ட் ஃபார்மானு. அவன் இங்கே நான் வேண்டான்னு சொல்ல எனக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டான். அப்போ இனிமேல் எங்களுக்கு வேறு மெடிக்கல் ரெப்பெல்லாம் நாங்கள் வைக்கல, நீ தான் மெடிக்கல் ரெப்பாக வேலை செய்வேன்னு அந்த பேக் எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ இதுதான் இந்த விஷயத்தை நான் குழந்தைகளுக்குத்தான் வெளிப்படுத்தினேன். குழந்தைகள் இன்னசென்ட் அண்ட் டிபெண்டன்சி ஆன் காட். ஹல்லேலூயா. கடவுளை சார்ந்து இருக்கணும். என்னவாக இருந்தாலும் கடவுள் பார்த்துக்கிடுவார், அவ்வளோதான். என் கடவுள் பார்த்துக்கிடுவார்னு யார் நினைக்கிறீர்களோ, இந்த உலகம் மொத்தம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் விழுக மாட்டீர்கள், தொட்ட மாட்டாங்க உங்களை. பிரைஸ் தி லார்ட். குழந்தைகள் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். உலகம் மொத்தம் உங்களுக்கு எதிராக வரட்டும், ஆனால் நீங்கள் விழுக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இது கவனிக்கணும். இது ஃபஸ்ட்டு வந்து இன்னசென்ஸு, செகண்டு டிபெண்டன்சி, மூணாவது தாழ்மை. தாழ்மை எப்படி ஆகுது? லூக்கா 14:11 இல்லையா? எவன் அவனை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான், எவன் உயர்த்தப்படுகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான். அப்போ எப்படி தாழ்ந்து வாழணும். பிரைஸ் தி லார்ட். தாழ்மை ஆனது இதோ உன் தாசி. யாரு காமிச்சு கொடுத்தா? மாதா. 1:38, லூக்கா 38. அதுக்கு அர்த்தம் என்ன? இதோ உன் தாசின்னா என்ன? நீ சொன்னது அதேபடி நடக்கட்டும். கீழ்ப்படியல் தான் தாழ்மையாவது. பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தையை கீழ்ப்படிந்தால் நீ தாழ்மை ஆகிவிட்டார். அப்போ நீ தினமும் ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இறை வார்த்தை படித்து. எப்படி? அதுக்கு ஈஸியான வழி நான் சொல்லித்தரேன். 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம். எது? மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். எத்தனை நாளைக்கு ஹோம்ஒர்க்? வாழ்நாள் முழுவதும். பிரைஸ் தி லார்ட். அதான் பிரைஸ் தி லார்ட். அப்போ நீ எப்போது உயர்வில் இருப்பாய். ஒரு ஆள் தொட முடியாது. எனக்கு சுற்றும் மழை பெய்யுது நிறையா. இப்போவும் கேஸு, என்ன கேஸு, அங்கே கேஸு. இப்போ கூட நான் சென்னை போயிட்டு வந்தேன். ஆனால் கொடை கடவுள் கையில் கொடுத்துருக்கிறார். நனையாது. 6 நாளை நனைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அது எனக்கு நம்பிக்கையோடு சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா என் கடவுள் அதுபோல் உயிருள்ள கடவுள், உயர்த்தெந்திரிக்கப்பட்ட கடவுள். அவருக்கு அவரது குணாதிசயம் உயர்த்தெந்திரிக்கப்பட்டது. அவருக்கு இந்த விழுந்தவங்கள் முடியாது. அது தெரியாது அவருக்கு. விழுக தெரியாது, விழுக வைக்கவும் தெரியாது. என் மகன் என் மகள் எப்போது உயர்த்தெந்திரிச்சு நிற்பார். அது நமக்கு அனுபவம் கிடைக்காத காரணம், இந்த ரகசியம் வெளிப்படுத்தி கொடுத்தது குழந்தைகளுக்கு. நம்ம எல்லாம் வளர்ந்தவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை கீழ்ப்படிய கற்றுக்கணும். கீழ்ப்படியல் மட்டும்தான் அது ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ரஹாம் கீழ்ப்படிந்தது எப்படி? அப்ரஹாமுக்கு எத்தனையோ காலம் 100 வயசு வரை ஜபிச்சு குழந்தை கிடைக்காம கிடைச்சதுதான் ஈசாக்கு. பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கை ஒரு காலத்தில் கடவுள் காலில் எந்திரிச்சு சொல்கிறாரு, நீ அவனை கொண்டு போய் பலி கொடுன்னு. எத்தனை வயசு ஈசாக்கு பலி கொடுக்கும்போது? 30 வயசு. 30 வயசு இருக்கும். குழந்தையெல்லாம் இல்லை. ஈசாக்கு எல்லாம் தெரியும். தலையில் விறகையும் வச்சு கொண்டு போகிறாரு. அவ்வளோதான். எல்லாம் தெரியும் ஈசாக்கு. ஹல்லேலூயா. அதேபோல் தாழ்மை. மோசை என்ன செய்தார்? மோசைக்கு தெரியும், நான் இனி என்ன தான் இந்த இவனுங்களை வச்சு கஷ்டப்பட்டாலும், இந்த இஸ்ரேல் மக்களை வச்சு கஷ்டப்பட்டு ஈஜிப்டிலிருந்து ரட்சித்து கொண்டு போனாலும், நான் ஒரு காலம் என் வாழ்நாளில் நான் கானா தேசத்தை காண மாட்டேன். உள்ள நுழைய முடியாது, வாழ முடியாது. ஆனாலும்
கடவுளை கீழ்ப்படிந்தார். தாழ்மை. பிரைஸ் தி லார்ட். இந்த மாமனாரை வச்சு மாமியாரை வச்சு எனக்கு தொல்லை மட்டும்தான். அவங்கள காண முடியாது. இந்த மருமகளை சகிக்க முடியாது. இந்த மனைவி கூட வாழ முடியாது. இந்த கணவன் கூட வாழ முடியாது. கடவுள் சொல்லியிருக்கார், இதெல்லாம் நான் உனக்கு பரிமாறி இருக்கிறேன். பரிமாறப்பட்டதை உண்ணவும். லூக்கா 10:8 பரிமாறப்பட்டதை உண்ணவும். இந்த இடம் நான் தான் கொடுத்துருக்கேன், இந்த வேலை உண்ணவும். கீழ்ப்படியல். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படியும் போது என்ன பிரயோஜனம்னா, மோசைக்கு என்னாச்சு? மோசைக்கு கல்லறை உண்டா? இல்லை. கானாதேசத்துக்கு தான் அவரால் அனுபவிக்க முடியல. ஆனால் உயிரோட விண்ணகத்துக்கு எடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ தினமும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறக்காக சொல்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் நல்லா வாசித்து அதில் உள்ளதெல்லாம் கீழ்ப்படிகிறதுக்கு முயற்சியாவது எடுங்கள். கடவுள் வல்லமையில் உங்களையும் நிரப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அதுக்கப்புறம் இப்படி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஜெபமாலை சொல்லி யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது ஜெபம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீ பாரு. ஏன் அரை மணி நேரம்? ஜெபமாலை சொல்கிற நேரம் 20 நிமிஷம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? திருப்பி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்கள் மேலே போலீஸில் கேஸு, இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு அப்படின்னலாம் ஃபோன் வரும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பதில் சொல்கிறேன். 20 நிமிஷம் எதுக்கு? ஜெபமாலை சொல்கிறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அனுபவம் இருக்குல்ல. நம்ம இங்கே முதல்ல ராலி நடத்தினோம் 2015. அப்போது 3 நாள் முன்னாடி தான் நாங்கள் முடிவே எடுத்தோம் ராலி நடத்தலான்னு. அக்டோபர் 31 அப்போ போய் பிஷப்கிட்ட, பிஷப்கிட்ட இல்லை, அங்கே நிர்மலா காலேஜிலேருந்து சிஸ்டர் தான் தொடங்கி வச்சது. இன்றைக்கி கரெக்டாக சிஸ்டர் வந்துட்டாங்க. அப்போ நிர்மலா காலேஜிலேருந்து புளியகுளம் சர்ச்சில் முடிக்கலாம், நடந்து முடிக்கலாம். அங்கே இது சொல்லலாம், என்ன ஜெபமாலை சொல்லிட்டு போய் ஒரு ஸ்பெஷல் மாதம் வச்சு முடிச்சிடலாம், சாயந்தரம் முடிக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் புளியகுளம் போகும்போது ஃபாதர் சொன்னார், அது போலீஸ் பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். போலீஸ் பர்மிஷனும் வாங்கணும், பிஷப்போது பர்மிஷனும் வாங்கணும்னு சொன்னார். அப்போ முதல்ல போலீஸை போய் பார்க்கலாம்னு சொல்லி போலீஸை போய் B4 ஸ்டேஷனில் கேட்டால் இன்ஸ்பெக்டர் சொன்னார், சத்தம் போட்டார். அதெல்லாம் கொடுக்க முடியாது, விநாயகர் சதுர்த்திக்கே கொடுக்கல. எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டாங்க. நான் 200 சொன்னேன். அப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்புறம் நாங்கள் 40 பேர் தான் மனசில் நினச்சோம். அப்போ நான் சொன்னேன், 40 தான் இருக்கிறோம், அதை நான் சும்மா சொல்லிட்டேன்னு சொன்னோன்னே ஒத்துக்கவே முடியாதுன்னு சொன்னார். சத்தப்பட்டு நீங்கள் போங்க வெளியில் அப்படின்னா. சங்கடமாச்சு. என் கூட இன்னொருத்தர் இருந்தார், அவமானமாக போச்சு. வெளியிலேருந்து ஒரு ஜெபமாலை சொன்னேன். பக்கத்தில் இருக்கிறவர் இப்படி என் முகத்தை பார்த்து பண்ண சொன்னார், இந்த இன்ஸ்பெக்டர் இங்கே இருக்க மாட்டார், அப்படி தான் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்த நாள் காலையிலேயே 8 மணிக்கு பூசை முடிஞ்சு பிஷப்பை பார்க்க போனேன். பிஷப்பை பார்க்க போகும்போது அங்கே செக்ரட்டரி ஃபாதர் உட்காந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர் எடுத்து கொடுத்து இதில் எழுதி வைங்க, எழுதி வச்சுட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் நாங்கள் கூப்பிட்றோம், பேசிட்டு டைம் தரோன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நாளான்னைக்கு நாங்கள் இது வச்சுருக்கோம், இது ராலி வச்சுருக்கோம். அப்போ 1 வாரத்துக்கு அப்புறம் இங்கெல்லாம் அப்படித்தான் சிஸ்டம், இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னார். சரின்னு அங்கேருந்து வெளியிலேருந்து ஜெபமாலை சொன்னேன். என்னடா செய்கிறதுன்னு நின்று ஜெபமாலை சொல்லும்போது தூரத்துலேருந்து பிஷப்பு வர்றார். அங்கேருந்து என்னை பார்த்து இப்படி கூப்பிட்டார். பக்கத்தில் போனேன். அப்போ பர்மிஷன் கேட்குறதுக்கு பதிலாக மாதா என்ன செஞ்சாங்க, பிஷப்கிட்ட, நாங்கள் இங்கே முதல்ல இங்கே ஜெபமாலை ராலி வைக்கிறோம், இங்கே எல்லாம் பெண்டகோஸ்டும் சிஎஸ்சியாக இருக்காங்க, 4 பேருக்கு ஜெபமாலை தெரியட்டும் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அப்புறம் அதை சொல்லி நிர்மலா காலேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பரிசுத்தாவி என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் வந்து இனாக்ரேட் பண்ணணுன்னு வாயிலிருந்து வந்துருச்சு. அப்போ பரிசுத்தாவி அவரை வச்சு என்ன சொல்லிச்சு, கண்டிப்பாக நானே வரேன். அவர் எங்கேயும் போக மாட்டார். இன்னைக்கு பிரைஸ்ல நானே வரேன்னு சொல்லி அப்போ இதை வாங்கிட்டு அப்போவே லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னார். அந்த லெட்டரை வாங்கிட்டு புளியகுளம் போகல, அதாவது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஒரு 8:30 மணி இருக்கும், 8:30-9 மணிக்கு. போலீஸ் ஸ்டேஷன் முதல் நாள் தானே அவர் ஒரு கேவலப்படுத்தி விட்டார். அப்போ போய் ரைட்டர்கிட்ட கேட்டேன், இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா, பிஷப்கிட்டே லெட்டர் வாங்கிட்டேன், இன்னி அவருக்கு பர்மிஷன் கொடுக்கலாம்ல அப்படின்னு. அப்போ சொன்னார், ஏது இன்ஸ்பெக்டரா, நேற்று இன்ஸ்பெக்டரா, அவர் இன்றைக்கி காலையில் ஸ்பெஷல் மெசஞ்சரில் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பிரைஸ் எல்லாம் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஞாபகம் இருக்காதல்ல,
செல்வராஜன் சொல்லி இன்ஸ்பெக்டரை போட்டாங்க. அவர் இப்போ அரை மணி நேரத்தில் வந்துடுற வெயிட் பண்ணுங்கன்னு. அவர் வந்தால் அவர் திருநெல்வேலியில் கான்வெண்ட்டில் படித்தவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் அவருக்கு மாதானா பயங்கர உயிர். அவர் 10 போலீஸ்காரங்களை அனுப்புனார்ல. அப்போ நான் நினச்சேன், நாங்களே இருக்கிற 40 பேர், அதுக்கு 10 போலீஸ்காரங்க எதுக்குன்னு நினச்சேன். ஆனால் 1000க்கு மேலான ஆளுங்க அந்த ராலிக்கு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அதுதான் நம்ம ஜெபமாலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.